ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈரல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈரலை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆனலில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஈரல் கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு அது வெந்தோடனே இப்போ எண்ணெய் அடுப்பத்தை வச்சு வானல் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். ஈரெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு இவங்களுக்குலாம் டாக்டர் சொல்லுவாங்க, ஈரல் சாப்பிடுங்க, ரத்தம் சாப்பிடுங்க, மட்டன் கறி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் கொடுக்கும், உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோன்னு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கிட்டு ஈரல் போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா, மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க வாசனைக்கு. உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. வேக வச்ச நம்ம ஈரல் தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.